மைக்ரேன், ஒற்றை தலைவலி இல்லைன்னா ஹெடேக், பிரெயினுக்கு வலியே தெரியாதுங்களாமா. ஏன்னா அதுக்கு வலிக்கான ரெசப்டார்ஸே கிடையாது. அப்போ எப்படி நம்மளுக்கு தலைவலிக்குது? நர்வ்ஸ், கெமிக்கல் ஆக்டிவிட்டி, மசில்ஸ் இதெல்லாம் நம்ம தலையிலையும் இருக்கு இல்லையா? இதில் உருவாகக்கூடிய டென்ஷன் அண்ட் மாற்றம் தான் வலிக்கான முக்கிய காரணம். அதுலேயும் மைக்ரேன் இருக்கிறவங்களுக்கு இட் இஸ் அ நியூரலாஜிக்கல் டிஸார்டர். ஸோ நரம்பில் ஏற்பட்டிருக்கிற சில மாற்றங்கள்னால டென்ஷன் ஆகுது, எங்கே இருந்தாவது அந்த வலி ஜென்ரேட் ஆயிடுது. ஒரு 6 எளிமையான பயிற்சி, ஹெட்டை பேஸ் பண்ணி தான் இந்த பயிற்சி மூவ் ஆகுது. தலையை முன்னாடி பின்னாடி கொண்டு வரோம், சைடில் கொண்டு போகிறோம், அப்புறம் ஒரு ரொட்டேஷன், ஒரு ஸ்டார் வடிவத்தில் ஒரு தலையிலேயே வரைவோம். அதே மாதிரி இதுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நாதான அனுசந்தானாங்கிற பயிற்சியும் மேற்கொள்கிறோம். அப்புறம் கடைசியாக ஒரு பியூட்டிஃபுல் பெயின் கில்லர் பிராமரி பிராணாயம். கண்டிப்பாக தலைவலி இருக்கும்போதும் பண்ணலாம், தலைவலி இல்லாத போதும் பண்ணி உங்கள் நர்வ்ஸை காமாக வச்சுக்கோங்க. இந்த வலியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, உங்கள் லைஃப் ஸ்டைலில் ஈஸி ஆக்கிறதுக்கும் இந்த பயிற்சி உதவும்னு நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். டைரெக்டாக பயிற்சிக்குள்ளரே போகலாம். முதல் பயிற்சி வஜ்ராசன் பொசிஷனில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டியை விரிச்சுக்கோங்க. கைகள் முன்னாடி தோள்பட்டை அளவுக்கு மெதுவாக உங்களோட நெற்றி பகுதியை தரையில் வைக்கலாம். ஸோ இப்போ மூச்சு உள்ளே எடுக்கும்போது தலை மெதுவாக முன்னாடி போகணும். உங்கள் தாடை நெஞ்சை தொடுற அளவுக்கு கழுத்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அவசரம் வேண்டாம். கழுத்து வலி இருக்கவங்க பொறுமையாக பண்ணுங்க. மூச்சை வெளிவிடும்போது மறுபடியும் நார்மல் நிலைக்கு வந்துருங்க. மூச்சு உள்ள ஸ்ட்ரெச், மூச்சு வெளியே. இது மாதிரி ஒரு 5லேருந்து 10 ரிப்பீட் போகலாம். ரிலாக்ஸாக பண்ணுங்க, அவசரமே வேண்டாம். ஏன்னா நம்ம தலையில் இருக்கிற டென்ஷன், அதில் இருக்கிற சர்க்குலேஷனை ஈஸி பண்ணுறதுக்கு இந்த ஒரு மூமெண்ட் கொடுக்குறோம். ஸோ தரையோட தலை வச்சிருக்கிறதுனால பிளட் ஃப்ளோ தலைக்கு நல்லா இருக்கும். ஆனால் மூச்சோட சேர்ந்து செய்யும் போது தான் உங்களுக்கு அந்த டென்ஷன் கம்மியாகும். ஸோ இது முடித்த பிறகு 5லேருந்து 10 ரவுண்ட் முடித்த பிறகு கைகளை நீட்டி மெதுவாக உங்கள் நெத்தியை தரையில் வச்சு மூச்சு உள்ள வெளியே எடுத்து விடுங்க. ஒன்ஸ் உங்களுக்கு தலையில் இருக்கிற டென்ஷன், ஸ்ட்ரெஸ், மூச்சோட ஈஸினஸ் வந்த பிறகு 2வது பயிற்சி போவோம். பார்ப்போமா? இப்போ நெத்தி தான் வைக்க போகிறீங்க. நெத்தியை வலது பக்கம் இடது பக்கம் மெதுவாக மசாஜ் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். முதல் பயிற்சி பார்த்தோம்லே அதே பொசிஷனில் கையை தோள்பட்டையெல்லாம் வச்சுக்கோங்க. நெத்தி தரையில் ப்ளேஸ் பண்ணி மூச்சு உள்ளே எடுக்கும்போது மெதுவாக உங்களோட இடது சைடு, அதே மாதிரி வலது சைடு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தலை யாராவது பிடிச்சி விட்ட மாதிரியே ஃபீல் ஆகும். ரிலாக்ஸாக பண்ணுங்கள். மூச்சும் நிதானமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் மூச்சு காற்று தான். உங்கள் மூச்சு காற்று எவ்வளோ நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உடம்ப ஈஸியாக இன்ஜினியர் பண்ணிக்கலாம். இது ஒரு 5லேருந்து 10 தடவை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சசாங்காசன் பொசிஷன் பயன்படுத்திக்கோங்க. நல்ல மூச்செடுத்து 3 முறை இன்ஹேல் டீப்லி, எக்ஸேல் அவுட் கம்ப்ளீட்லி, ரிலாக்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கண்கள் மூடி இருந்தால் நம்மளுடைய உணர்வுகள் உள்ளார்ந்து போக ஆரம்பிக்கும். 3வது பயிற்சி, இப்போ ஒரு சர்க்குலேஷன் பண்ணலாம். தலையில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சர்க்கிள் கொண்டு வாங்க. ஒரு வட்டம் போடணும், சரிங்களா? கையில் வட்டம் போடுற மாதிரி இப்போ நம்ம தலையில் வட்டம் போடுறோம். இதே பொசிஷன் மற்ற எல்லா பகுதியும் ஈஸியாக வச்சுக்கோங்க. தலையை உருட்டுறதுக்கு எவ்வளோ ஏதுவாக இருக்குமோ அந்த அளவுக்கு கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெத்தி வைக்கிறீங்க, மூச்சு எடுத்துகிட்டே பாருங்கள். என்னுடைய கழுத்தும் தலையும் எவ்வளோ தூரம் ஃப்ளெக்சிபிளாக ஒரு வடிவம், வட்ட வடிவம் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகிறேன். 1, மூச்சு நிதானமாக. 2, மெதுவாக பண்ணுங்கள், அவசரம் வேண்டாம். உங்கள் மூச்சும் கண்ட்ரோல்டாக இருக்கணும். உங்கள் மூமெண்ட் கூட சிங்க்ரனைஸ் பண்ணணும். ஒருங்கிணைத்து மூச்சும் மூமெண்ட்டும் செயல்படணும். ஒரு 5லேருந்து 10 ரவுண்டு ஈஸியாக பண்ணுங்கள். டென்ஷனே வேண்டாம். வலி இருந்தாலுமே பண்ணலாம், ஆனால் பொறுமையாக பண்ணுங்கள். சரி, யாருக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா? அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் மாற்றத்துக்கான ஒரு முயற்சி. பிரீத் ஈஸி. ஸோ 5லேருந்து 10 தடவை ஒரு எண்ணிக்கை வச்சுக்கோங்க. பொறுமையாக பண்ணிட்டு மறுபடியும் ரிலாக்ஸ். நேராக உங்களுக்கு ரொம்ப
ப்ரெஷர் ஜாஸ்தியாச்சுன்னா நேராக வந்து கண்ணை மூடி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். இல்லைன்னா அப்படியே படுத்துட்டு சஷாங்காசனத்தில் மூச்சு எடுத்து விடுங்க. 4வது பயிற்சி, ஒரு ஸ்டார் வடிவத்தில் நம்ம தலையை மூமெண்ட் கொடுக்க போகிறோம். மெதுவாக நெற்றி பகுதி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார் வடிவம் சைடில் இருந்து ஆரம்பிக்கலாம். மூச்சு எடுத்துட்டு நல்லா மேலே போய் மூச்சு விடுங்க. ஒரு மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மூச்சை செயல்பட வைங்க. 1 2 3 இது மாதிரி தொடர்ந்து ஒரு 5 முறை ரிலாக்ஸ்டாக பண்ணுங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம தலை முன்னாடி பின்னாடி சைடில் அப்படின்னு மூவ் ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய கழுத்து தலையில் இருக்கிற ஒரு அசைவுனால மசில்ஸும் நர்வ் சிஸ்டமும் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஈஸியாக ஃபங்க்ஷன் ஆகவும் ஆரம்பிக்கும். ரிலாக்ஸாக பண்ணுங்கள். மூச்சு முக்கியமாக கவனத்தில் இருக்கணும். அடுத்த பயிற்சி, இதெல்லாம் ஒரு ஸ்டிமுலேஷன். இந்த 4 பயிற்சியும் நம்ம தலையில் இருக்கிற நர்வஸை ஸ்டிமுலேட் பண்ணியிருக்கோம். ஈஸி பண்ண அடுத்த பயிற்சி தான் ரொம்ப முக்கியம், சவாசன நிலை. ஸோ சவாசன நிலையில் நாதான அனுசந்தான பயிற்சி பண்ண போகிறோம். யூஸ்வலாக இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா ஆகாரம் ஊக்காரம் மாக்காரம் கீழேருந்து மேலே வருவோம். ஆனால் ஹெட் பெயின் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம மேலேருந்து கீழே கொண்டு போகலாம். ஸோ மாக்காரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 5 முறை நல்லா மூச்செடுங்க. இன்ஹேல், கண்ணு மூடி அடி வயிற்றுலேருந்து மா சொல்லலாம். மூச்சு உள்ள, மூச்சு உள்ள, ரிலாக்ஸ். இப்ப மாக்காராவின் மெல்லிய அதிர்வுகளை தலைப்பகுதியில கவனிங்க. நம்ம 3 தடவை சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு வலி ஜாஸ்தியா இருந்தா 5 தடவை 10 தடவை கூட இந்த மாக்காராவை சாண்ட் பண்ணலாம். அடுத்தது ஊக்காரா, கழுத்துல இருந்து வயிறு பகுதிக்கு இப்ப இறக்குறோம். இந்த எனர்ஜியை உடம்புக்கு இறக்குறோம். ஊக்காராவும் ஒரு 3 முறை நம்ம முயற்சி பண்ணுவோம். நல்லா மூச்செடுங்க. இன்ஹேல், மூச்சை வெளியிடும் போது inhale, inhale, ரிலாக்ஸ். ஓய்வு நிலை. இப்போ ஆக்கார சாண்டிங் 3 முறை. இடுப்பு பகுதியிலேருந்து கால் பகுதி வரைக்கும் உங்கள் கவனம் இருக்கட்டும். நல்லா மூச்சு எடுக்கிறீங்க. மூச்சை வெளிவிடும் போதே ஆங்கிற சப்தம் வயிற்றுலேருந்து எடுக்கலாம். மறுபடியும் மூச்சு உள்ள, மூன்றாவது முறை இந்த 3 சப்தமும் நல்ல உள்ளுணர்வில் ஃபீல் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் தலை முக்கியமாக ரிலாக்ஸ் ஆகிறத உணர ஆரம்பிங்க. எந்த வலி இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிட்டு மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் இந்த ரிலாக்ஸேஷனுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். மெதுவாக இது முடித்த பிறகு பொறுமையாக, அவசரம் வேண்டாம். உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துக்கோங்க. ஏன்னா வலினால் தூக்கம் இல்லாமல் எவ்வளவோ அவதிப்பட்டிருப்போம். ஸோ கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆன பிறகு, ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண பிறகு ஒரு சைடாக ஒரு கழித்து எந்திரிச்சு உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடிய நிலையிலே இருக்கட்டும். இந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணிகிட்டே இருங்க. மெதுவாக உங்களுக்கு சௌரியமான நிலையில் வந்து உட்காந்துக்கோங்க. கண்கள் மூடிட்டு இப்போ மூச்சை ஆழமாக எடுத்து விடுங்க. இன்ஹேல், எக்ஸேல். மூச்சு எடுக்கும்போது வயிறு மார்பு முழுமையாக நிறைக்கணும். மூச்சை விடும்போது
முழுமையாக வெளியேற்றணும். இது மட்டும் கவனம் செலுத்தி ஒரு 3லேருந்து 5 ப்ரீதிங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உங்களுடைய விரல்களை யூஸ் பண்ணி 2 ஆள்காட்டி விரலையும் யூஸ் பண்ணி காதை மூடிக்கோங்க. நல்லா ஷோல்டர் அளவுக்கு நெஞ்சை விரிச்சிட்டிங்க. ஷோல்டர் நல்லா விரித்து எல்போ விரிச்சிட்டிங்கன்னா நெஞ்சும் நல்லா விரிஞ்சிரும். மூச்சை எடுங்க. எடுத்து விடும்போது ங்கிற சத்தம் எழுப்பணும். அது எழுப்புறதுக்கு முன்னாடி இந்த நாக்கு இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய மேல் பகுதியை டச் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. வாயை எப்பவும் போல க்ளோஸ் பண்ணி ரிலாக்ஸாக வைங்க. மூச்சிடுங்க. இப்போ இந்த சப்தம் நாக்கார சவுண்ட், நாக்கு மேலே தொட்டிருக்கிறதுனால சத்தம் பார்த்தீங்கன்னா நா சவுண்ட் தான். மா சவுண்ட் வராமல் நா சவுண்ட் வரும். நாக்காரா. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம். வாய் மூடி தான் பண்ணுறோம். அப்போ தான் உங்கள் தலைக்குள்ளே அந்த ரிங்காரம் ஒலிக்க ஆரம்பிக்கும். அது உங்களுடைய நர்வுக்கும் தலையில் இருக்கிற மசில்ஸு ஃபேஸில் இருக்கிற மசில்ஸ்க்கு ஒரு வைப்ரேஷன் கொடுத்துட்டே இருக்கும். 2வது முறை மூச்செடுங்க. மூன்றாவது முறை நல்ல ஆழமான சுவாசம். மெதுவா உங்க கைகளை தொட மேல ஓய்வெடுக்க வச்சுக்கோங்க. மூச்சு உள்ள வெளியே எடுத்து விடுங்க. உங்களுக்கு எப்போ கண்ணை திறக்கணும்னு தோணுதோ அந்த டைம் மெதுவாக கண் சிமிட்டலுடன் கண்களை திறக்கலாம். இப்போ நம்ம 3 தடவை தான் பிராமரி பண்ணியிருக்கோம். நல்லா வலி இருக்கும்போது 5 தடவை 10 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது நல்ல ஒரு ஸ்மூதிங் எஃபெக்ட் இருக்கும். சரிங்களா? தொடர்ந்து இந்த பயிற்சியில் பண்ணும்போது உங்களுடைய தலைவலிக்கான எபிசோட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ எப்போவுமே ஒரு மாற்றம் இருந்துகிட்டே இருக்குது வாழ்க்கையில். அந்த மாற்றத்துக்கான வழி நம்ம இன்னைக்கு இருந்து செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ என்ன மாதிரி வாழ்க்கை நம்ம பயணிக்கணுங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். பயிற்சியை தொடர ஆரம்பிங்க. தொடர்ந்து முயற்சி செய்யும்போது உங்களுடைய இயல்பு நிலைக்கு மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போமா?